ஒளி உள்ளதா இருந்தால் சரீரம் முழுமைக்கும் ஒளி உள்ளதா இருக்கும். ஏன்? தேவன் ஒளியா இருக்கிறார். நீங்களும் ஒளியிலே நடந்தால் தேவனை தரிசிக்கலாம். அப்ப இறைவன் ஒளியாக இருக்கிறார். அப்ப அந்த இறைவன் ஒளியா இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம அடையணும்னா நாமளும் ஒளியாகணும். எப்படி ஒளியாகிறது? நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஒளிய தவம் மூலம் உடல் முழுவதும் முதல்ல வியாபிக்க செய்யணும். கண்ணே சரீரத்தின் விளக்கா இருக்கிறதுன்னு சொல்லிக்கிறோம்ல. விளக்குன்னா அப்ப அந்த இடத்துல ஒளி இருக்குன்னு அர்த்தம். அக்னி இருக்கு, நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நெருப்பு இருக்கக்கூடிய இந்த கண்ணை வச்சு தவத்தின் மூலம் உடல் முழுவதும் ஒளி ஆக்கணும். அதுதான் நம்ம செய்த தவம். தேவன் ஒளியா இருக்கா, நீங்களும் ஒளியிலே நடந்தால், ஒளியிலே நடந்தது அப்படின்னா ஒளியாக மாறுதுன்னு அர்த்தம். கண்ணில் இருக்கக்கூடிய சின்ன நெருப்ப ஒளிய உடல் முழுதும் பெரு நெருப்பாட்டு மாற்றணும். இதுதான் வள்ளல் பெருமாள் அடைஞ்சார். ஊன உடலில் ஒளி உடலாக பெற்றார். ஒவ்வொரு சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் இறைவனுடைய கரையாட்டி ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமான சொன்னாங்க. தங்களை ஜோதியாக மாற்ற. அப்ப நம்ம ஜோதியாக மாறணும்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இறைவனுடைய அளவு என்னன்னா ஒரு ஊசி முனை அளவு நெருப்பாக தான் இருக்கு. ஊசி முனை அளவு இருக்கக்கூடிய இந்த நெருப்ப நம்முடைய தவத்தின் மூலம், பயிற்சியின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி உடல் முழுவதும் ஒளிமயமாட்டு மாற்றி அந்த ஒளியோடு பேரொளியோடு ஐக்கியமாகலாம். இதுதான் எல்லா ஞானிகளும் சொன்ன ஒரே உண்மை. பைபிள்லையும் தான் சொல்லியிருக்காங்க, குரான்லையும் தான் சொல்லியிருக்காங்க. இங்க அவ்வளவு ஞானிகளும் மகான்களும் சித்தர்கள் சொன்னதும் இதுதான். இப்ப சந்தேகம் வருமா? இதுக்குமே பிராக்டிக்கலாகவும் பார்த்தாச்சு, அவங்க சொன்னதும் அதுக்கு ஆதாரமாட்டு காண்பிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? இதுதான் உபதேசம். அதாவது ஞானிகள் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடாம அதை பார்த்து 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 இப்படித்தான், சரிதான், உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்றது, அறிவுபூர்வமாக சிந்தித்து ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம். அப்ப இப்படித்தான் இதுதான்ங்கிறதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையே. எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மளும் சிந்திச்சு சிந்திச்சு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் அனுமானிச்சு அனுமானிச்சு இதுதான் உறுதிப்படுத்துறோம். அப்படிதானே? இப்படி இந்த நிலையில நம்ம உடல்ல, நம்ம தலையில, நம்முடைய கண்ணுல அந்த ஆத்ம ஜோதி துலங்குகிறது. கண்ணில் துலங்கக்கூடிய இந்த ஜோதியை பிடிச்சுக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட்ல போய் அடையணும், உயிரோடுக்கு ஐக்கியமாக. இந்த இடத்துல உள்ள ஜோதியை தரிசிக்கிறது தான் நம்முடைய முதல் அச்சீவ்மெண்ட். இதுக்குதான் அங்க வடலூர்ல சத்தியஞான சபை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். இந்த ஜோதியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி 7 திரைகள் இருக்கு. இதுதான் நம்முடைய ஆணவம், கண்மம், மாயைங்கிற வினை திரைகள். அது 7 நிலையில இருக்கு. இந்த திரைகள் ஒவ்வொன்னா விலக விலக விலகதான் கம்ப்ளீட்டா 7ம் விலகுனாதான் ஆத்ம ஜோதியை நம்ம தரிசிக்கணும். நம்முடைய கர்மங்கள், ஆணவம், மாயை இது எல்லாம் தான் 7 திரைகளாக அமைஞ்சிருக்கு. இது நம்ம தவம் செய்து செய்து கண்ணில் மணியில் ஒளியை பெருக்க பெருக்க இந்த ஒளியினுடைய சூடு உஷ்ணம் அதிகப்பட அதிகப்பட இந்த ஒளியினுடைய தன்மை தாழாம இந்த திரைகள் எல்லாம் விலகணும். அது விலகிற அளவுக்கு இந்த ஒளியினுடைய வீச்சு அதிகமா இருக்கணும், அதிகமாக்கணும். அதுதான் நம்முடைய தவம் சாதனை. அந்த மாதிரி தவம் செய்து செய்து கண் ஒளியை பெருக்கி வினைத்திரைகள் எல்லாம் நீக்க நீக்க ஆத்ம ஜோதியுடைய தரிசனம் கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் இங்க வரணும் இறைவன் தரிசிக்கும். முதல்ல இங்க நம்ம ஆத்ம ஜோதி தரிசனம் தான். நாம் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான், நம்முடைய உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது தான். தன்னை அறிந்த பிறகுதான் இறைவன் அறிய முடியும். தன்னை அறிந்தவன் தான் தலைவனை அறிவான். அதுக்கு வழி இதுதான். இங்க நம்ம அறியாம இங்க எப்படி அறிகிறது? வாய்ப்பே இல்லை. இதுக்கு வழியே இதுதானே. அப்ப எப்படி அறிய முடியும்?
இங்க பல யோகங்கள் எல்லாம் பக்தி கர்ம யோகம் எல்லாம் செய்றாங்க பிராணாயாமம் மூச்சு அது இது எல்லாம் பற்றி இங்க இருந்தே ஆரம்பிப்பாங்க. செய்யலாம், எத்தனையோ ஜென்மம் ஆகலாம். அதுக்காக என்னெல்லாமோ பண்ண வேண்டியிருக்கும். இங்க இருக்கிற இறைவனை பாக்குறதுக்கு இங்க ஏன் போனோம்? இறைவன் இங்க இருக்காரு, நேர அவரை போய் கான்டாக்ட் பண்ணு. இதுதான் நமக்கு ஞானிகள் கொடுத்த வழி, எளிமையான வழி. நேர போய் இறைவனை தொடர்பு கொள்வார். அதை விட்டுக்கிட்டு இங்க எல்லாம் போய் சுத்திட்டு பண்ண, இதுக்குதான் மகான்கள் பாடினாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான். இந்த இடத்துல இறைவன் இருக்காருங்கிறது தெல்ல தெளிவா ஆதாரபூர்வமா எல்லா ஞானிகளும் சொல்லியாச்சு, உணர்த்தி இருக்காங்க. பலவிதமான உபாயங்கள் மூலமாக, பரிபாஷைகள் மூலமாக, கதை புராணங்களை சொல்லி இப்படி இருக்காரு, இந்த தன்மையில இருக்காருங்கிறது தெல்ல தெளிவா சொல்லியாச்சு. அப்ப அந்த இடத்துல போய் நேரடியா பாக்குறத விட்டுக்கிட்டு இங்க எல்லாம் போட்டியா சுத்திட்டு இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன தன்மையில இருக்காரு, நீ என்ன தன்மையில இருக்க, உன்னுடைய தன்மையை வளர்த்துக்கோ, போ, முடிஞ்சு போச்சு. ஞானமே இவ்வளவுதான். இவ்வளவு எளிமையான விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாரும் உணர வச்சு தவம் பண்ணி எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாழ் படையணும். இதான் எல்லா ஞானிகளுடைய ஆசையும். வள்ளல் பெருமானும் அதைத்தான் சொன்னார். அப்ப நம்ம உயிர் இங்க இருக்குது, அது துலங்குற இடம் கண். அந்த கண்ணுல அந்த உயிரில் உள்ள உயிரை பார்க்க முடியாதபடிக்கு இந்த நம்முடைய வினைகள் மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வினைகளை மறைப்ப மாற்றினா மட்டும்தான் ஆத்ம ஜோதியை தரிசிக்கணும். அப்ப இந்த வினைகளை மாத்துறதுதான் நாம செய்யக்கூடிய தவம். வினைகள் மாறினாதானே ஜோதி தரிசனம். அப்ப வினைகளை மாற்றுறது எப்படி? அதுக்குதான் தவம். அதுதான் நாம செய்ய வேண்டியது. அப்ப அது என்ன செய்யணும், அதுதான் நம்மளுக்கு ஞானிகள் எல்லாரும் உபதேசம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த தவம் எப்படிப்பட்டது? இறைவன் இன்ன இடத்துல இருக்காரு, இப்படி இருக்காரு, இன்ன தன்மையில இருக்காரு, நாம இப்படி இருக்கிறோம், இன்ன தன்மையில இருக்கிறோம், இன்ன தன்மையை நம்ம கிட்ட பெருக்கிக்கிட்டா அதே இறைவனோடு ஐக்கியமாகலாம். இதெல்லாம் சொல்லிட்டாங்களா? இறைவன் ஒளியா இருக்காரு, நம்முடைய உயிரும் ஜீவனும் சின்ன ஒளியா இருக்கு, சின்னதா இருக்கு, அதனுடைய தன்மை ஆற்றல கொஞ்சம் பெருக்கிட்டோம்னா அந்த பேரொழியோடு நம்மளும் ஐக்கியமாகலாம். அப்ப அது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயிற்சி செய்யணுங்கிறத நம்ம பார்த்தோம். உயிர் இங்க இருக்குது, இது இந்த இடத்துல தொடங்குது. அப்புறம் நம்ம அகற்ற வேண்டியது என்னன்னா வினைகள். உடனே இந்த வினைகளை மாற்றினாதான் பிறப்பு இறப்புல இருந்து விடுபட முடியும். அப்ப இந்த வினைகளை மாற்றணும்னா அதுவும் எப்படி இருக்கு, எப்படி என்ன நிலை இருக்குன்னு தெரியணும்லவா? எப்படி அதை மாற்றணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்லவா? உயிர் இருக்கா தெரிஞ்சாச்சு, உயிருடைய தன்மை இப்படி கண்ணில் தொடங்குதுங்கிறதும் தெரிஞ்சாச்சு. அதை மறைச்சிட்டு இருக்கிறது தான் இந்த வினைத்திரைகள்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த வினைத்திரைகள் என்ன தன்மையில எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா அதை இந்த மாதிரி தவம் செய்து இப்படி மாத்திக்கலாம் தெரியும். வினையெல்லாம் 7 திரைகளாக கண்ணுடைய முன்னால மறைச்சிருக்கோம். இது எப்படி இருக்குங்கிறத கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்க கண் எப்படி இருக்குது, கண்ணுடைய அமைப்பு சொல்லுங்க. வெள்ளை வெளி இருக்கு, கருவெளி இருக்கு, அடுத்தல கற்பழி மூணு நிலை. வெள்ளவெளி, கருவெளி, அடுத்தல கண்மணி. இந்த வெள்ளவெளி உடம்போடு சேர்ந்து இருக்கு, கருவெளியும் அது கருத்தல் இருக்கு. இந்த கண்மணி எப்படி இருக்குது? சின்னதா இருக்கு. நம்ம உடம்புலேயே முக்கியமான உறுப்பு கண்மணி தான். நம்ம பிறக்கும் போது எப்படி இருந்தோமோ சாகும் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். கண் யாருக்குமே வளராது. கண்மணி அது ஒரே ஷேப்ல தான் இருக்கு. 2 கண் இருக்கு, 2 கண்மணியும் ஒரே அளவுல இருக்கும். 2 கண்ணுல இந்த உலகத்துல அவ்வளவு பேருடைய கண்களும் ஒரே அளவுதான். இறைவன் ஒரே மாதிரி எல்லாருக்கும் அருள் பாலிச்சிருக்காங்கிறதுக்கு இதுதான் எவிடன்ஸ். இறைவன் எல்லாருக்கிட்டையும் ஒரே அளவுல ஒரே சீரா கண்ணுல தான் இருக்காரு.
கண்ணுடைய யாருக்குன்னா மாற்றவே வைக்கலாம், எல்லாருக்கும் ஐ டொனேஷன் யாருக்கு வேணாலும் வைக்கலாம்ல. பெரிய அப்போ யாருக்கு வேணாலும் வைக்கலாம்னா அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு அமைப்பு. அதுக்கு வேற எதையும் இந்த மாதிரி செய்ய முடியாது, எதையும் பண்ண முடியாது. அப்ப கண் மட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இறைவன் படைச்சிருக்கிறான். அதற்கு அந்த மாதிரி ஒரு விசேஷத்தன்மை இருக்கு. இந்த கண் மணியும் நம்ம உடம்புல ஒட்டாம இருக்கு. அது எப்படி இருக்கும்? இதுதான் இறைவனுடைய படைப்பின் அற்புதம். ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில கருவுல ஒரு குழந்தை எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. தொப்புள் கொடியும் சம்பந்தம் இல்லை. தொப்புள் கொடி மட்டும்தான் சம்பந்தமா ஒரு நாடி. அந்த தொப்புள் கொடி மட்டும்தான் கனெக்ஷன். அந்த தாயினுடைய கருவறையில பிராண நீர், கன்னி குடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த தினநீர் நிறைஞ்சிருக்கும். அதுல இந்த குழந்தை மிதந்து தான் அந்த பாடியை டச் பண்ண வச்ச. இதே மாதிரி நம்முடைய கருவழிக்கு உள்ளால பிராண நீர்ல நம்முடைய ஐபால் மதந்துட்டு தான். எப்படி ஒரு தாயினுடைய கருவுல ஒரு குழந்தை மிதந்துட்டு இருக்குதோ, இதே தன்மையில நம்முடைய கருவழிக்கு உள்ளால கண்மணி மிதந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பாடியை டச் பண்ணாம தான் இருக்கு. நம்ப முடியுதா? பெரிய விஷயம். பெரிய விஷயம். நம்ப முடியுதா? சும்மா நான் சொல்லுது அப்படின்னு நம்பவும் கூடாது. அதுக்கு என்ன ஆதாரம்? எப்படி இருக்க முடியும்? ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்படித்தான் இருக்கு. நம்ம பாடிக்குள்ளாகவே கண்மணிக்கு கருவலிக்குள்ளாகவே கண்மணி நம்ம கண்மணியை கருவலியை கூட டச் பண்ணாம தனியா இருக்கு. அது எப்படி இருக்க முடியும்? முடியுமா? ஒரு பொருளை அந்த இடத்துல வைக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும்லவா? இருந்தாதானே நிற்கும். ஆனா கண்மணி அப்படி நிக்குதே, எப்படி நிக்குது? அது என்னது? இப்ப நம்ம இருக்கிறோம்ல பூமி, இந்த பூமி எங்க இருக்கு? அந்த இடத்துல தான் இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? பூமி உருண்டையா இருக்கு, அதுதானே பால் மாதிரி அந்த இடத்துல தானே இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யாரு பிடிச்சிட்டு இருக்காரு? அது இவ்வளவு பெரிய அகண்ட பூமி அப்படி இருக்குன்னா இந்த ஐபாசியா நிக்காது. இவ்வளவு அகண்ட பெரிய இந்த பூமி பூகோளம் வான்வெளியில அந்த இடத்துல அது நிக்குதுல்ல. அதுலதான் நம்ம இருக்கிறோம். நம்ம உடல்ல நம்ம கண்ணுல நம்ம கண்மணி அதே தத்துவம் அதே அமைப்புலதான் நிற்கும். அது நிக்கிறதுக்கு எது ஆதாரமோ அதுதான் இருக்கும் ஆதாரம். பூமி எப்படி அந்த இடத்துல நிக்குது? அது எப்படி ஆகாயத்துல நிக்க முடியும்? ஒரு பொருள் அது என்ன செய்யுது? பூமி என்ன செய்யுது? சும்மா நிக்கவா செய்யுது? சுத்துது. அது அந்த இடத்துல நிக்கிறதே ஒன்றரை, அப்புறம் சுத்துறது இது அதோட பெரிய விஷயம். ஒரு பொருள் அந்த இடத்துல நிக்கிறது, அது சுத்துதுன்னா அப்ப அதுக்கு ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அது எப்படி நிக்குது? அது எப்படி சுத்துது? அதுக்கு என்ன ஆதாரம்? இதெல்லாம் பள்ளிக்கூடத்து பாடம் இல்ல. இல்ல ஒரு கோல்பாதை ஒரு கிராவிட்டில அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ கிராவிட்டின்னா என்னது?
கிராவிடேஷன் புல், கிராவிட்டிங்கிறோம். அது என்னது? புவி ஈர்ப்பு விசை. பூமியிலிருந்து எந்த பொருளும் வெளியே போகாம பூமி தனக்குள்ளால இழுத்து வைக்கிறது தான் கிராவிட்டி, கிராவிடேஷன் புல். பூமிக்குள்ள இழுத்து வைக்கிறது. பூமியா சுத்துது, பூமியே அந்த இடத்துல நிக்குது. இழுத்து வைக்கிறது சரி, அது சுத்துறதுக்கு அது காரணம் இல்லையே. அந்த இடத்துல நிக்கிறதுக்கு அது காரணம் இல்லையே. பூமியில எந்த பொருளும் செதுறாம எது போட்டாலும் அது தனக்குள்ள ஈர்த்துக்கிறதோ அதுதான் கிராவிட்டி, கிராவிடேஷன் புல், புவி ஈர்ப்பு விசை, மின்காந்த விசை. அது எங்க இருக்குது, எப்படி இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? அதுதான் ஆதாரம். அந்த இடத்துல நிக்கிறதுக்கும் அது சுழல்றதுக்கும். பூமி சுத்துது இல்லவா? ஏன் சுத்துது? அது சுத்துறதுக்கு என்ன காரணம்? அதே காரணம்தான், அதே தன்மைதான் நம்முடைய அழிப்பார். சரி, அது கேட்டப்பறல இதை பார்ப்போம். கண்ணுல என்ன இருக்கு? கண்ணுல ஒளி இருக்குன்னு பாக்குறோம்ல. அப்போ கண் மணி எப்படி இருக்குது? கண்மணி சுத்துது. கண்மணி சுத்துதா இல்லையா? டாக்டர்ஸ் ஒருத்தர் தாய கிடக்குறாங்க, அது கண்ணையும் திறந்து பார்ப்பாங்கல்ல, அதுல அந்தந்த ஷேக் இருக்காதுன்னு பாக்குறாங்களா? கண்மணி ஆகுதான்னு பார்ப்பாங்க. அந்த ஷேக் இருந்தாதான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது அப்படியே நின்றுகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா செத்து போவான், உயிர் போயிடும், சொல்ல வேண்டிய சொல்லி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அது சுழற்சி இருக்குன்னு அர்த்தம். இப்படி பார்ப்போம். ஒரு பொருள் சுழலணும்னா அது எதையாவது சார்ந்திருந்தா சுழலுமா? எதையாவது சார்ந்து எப்படி சொல்லணும்? இந்த ஃபேன் எங்க இருக்கு? ஃபேன் எங்க இருக்கு? செவரோடு சேர்த்து ஃபிட் பண்ணி வச்சுக்கிறோம். தனியா வீட்டுல அந்த இடத்துல தானே தொங்க விட்டுருக்கிறோம். இதை செவரோடு சேர்த்து ஃபிட் பண்ணி இருந்தா சுத்தமா? இது அந்த இடத்துல நின்னாதானே, தனியா நின்னாதானே சுத்த முடியும். அது சுத்துறதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், மின்சார இணைப்பு கொடுத்துருக்கோம், பவர் கொடுத்துருக்கோம். ஆனா அது சுத்தணும்னா, சுழலணும்னா அது அந்த இடத்துல இருந்தாதான் சொல்ல முடியும். அதுதான். அப்போ ஒரு பொருள் சுழலணும்னா அது தனியா இருக்கணும். கண்மணி சுழலுது, அப்ப அது தனியா இருக்கு, தனியா இருக்கு. இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கணும், அப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும். இதுதான் இதுக்கு ப்ரூஃப். அப்ப அது சுழலுதுன்னா நிச்சயமா அது எதை டச் பண்ணி இருக்காது. இதுதான் இதுக்கு ஆதாரம். அப்போ அது சுழலக்கூடிய தன்மையில இருக்குது, அப்ப தனியா இருக்குது. தனியா இருந்து சுழலுதுன்னா, இதுக்கு சுழலணும்னா இதுக்கு அந்த மின்சாரம் இருந்தாதானே இது சுழலும். அப்போ கண்மணி சுழலுதுன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, இருக்கணும் இல்லவா? ஒரு பொருள் இயங்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும்லவா? அப்ப அந்த சக்தி எது? கண்ணில் உள்ள ஒளி. கண்ணில் தான் ஒளி இருக்குன்னு பார்த்தோம்லவா? அப்ப அந்த ஒளி இருக்கிறதுனாலதான் அது சுழலுது, சுழல்றதுனாலதான் தனியா இருக்கு. அப்படின்னா அப்ப பூமி சுழலுதுன்னா அப்ப அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும்லவா? இப்ப கண்மணி சுழலுதுன்னா அதுக்கு இந்த ஒளி இருக்குது. எங்க இருக்குது? அதனுடைய சென்டர் பாயிண்ட்ல கண்மணி மத்திய பகுதியில். அப்ப பூமியே சுழலுது அப்படின்னா அதுக்கு உண்டான சக்தி எங்க இருக்கும்? அதே மத்தியில பகுதியில். மத்தியில, பூமியின் மத்தியில என்ன இருக்கு? பூமியினுடைய சென்டர்ல என்ன இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வெறுப்பு குழம்பு, லாவா, அதுதானே எரிமலை வருது, கொட்டுது. அப்போ பூமியினுடைய சென்டர்ல இருக்கிறது அக்னி குழம்பு தானே. அந்த குழம்புனுடைய ஃபோர்ஸ், ரொட்டேட்டிங் பவர், அது கனண்டுகிட்டு இருக்கிறது தான் இதனுடைய மூவிங் காரணம். சரிங்களா? இருந்தாலும் அது மூவ் ஆகும், இல்லாட்டா வராதுல்லவா? அப்ப அந்த சக்தி இருக்குது, அதனால அது மூவ் ஆகும்.
அதுதானே உண்மை. இருந்தாலும் அது சுழலும். இது இருந்தாதான் இது நடக்கும், இது இப்படி இருந்தாதான் இது நடக்கும். அந்த இடத்துல இருக்கணும். சுழலுதுன்னா சுழலுக்கு ஒரு ஆதார சக்தி இருக்கணும். அது நெருப்பாகத்தான் இருக்கணும். சக்தி எங்க இருந்து உதயமாகுதுன்னா அக்னி அனல்ல இருந்துதான் உதயமாகுது. இப்ப ஒரு கார் ஓடுது, ஸ்கூட்டர் ஓடுதுன்னு வைங்க, அதுக்கு என்ன வேணும்? கரண்ட். கரண்ட் எங்கிருந்து வரும்? ஃபியூல் இருந்தா தான் வண்டி ஓடாது. கரண்ட் வேணும். கரண்ட்டுக்கு ஒண்ணு வேணும். ஸ்டார்டர்ல என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட்ல ஃபயர் ஆகுதா? ஃபயர் ஆகிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபயர் ஆனால்தான் மூவ் ஆகும். ஃபியூல மட்டும் ஓட்டு வண்டி ஓடணுமா? அப்போ ஃபயர் ஆகணும், தூண்டணும். ஃபயர் ஆகணும், அதுதான் முக்கியம். ஸ்டார்ட் பண்றது என்னது? அந்த ஃபயரிங் தான். ஃபயர் ஆகி அது என்ஜினை சுழல வச்சு அது பவர் கிரியேட் பண்ணி ஃபியூலை யூஸ் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னன்னா இந்த ஃபயர் தான். ஸ்டார்ட் பண்றது தான். கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்றோம், வண்டி கீ போட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ஃபயர் தானே. ஃபயர் எல்லாத்துக்குமே ஃபயர் தான் தேவை. எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து நெருப்பு தான், அக்னி தான். ஏன்? இறைவன் தானே அது. பேரொளியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அம்சம் தானே. அந்த இறைவன் அம்சம் இல்லாம, இறைவன் இல்லாம, நெருப்பு இல்லாம, அக்னி இல்லாம ஒன்னும் எங்க. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இதுதானே உண்மை. நெருப்பு இல்லாம எதையாவது சாதிக்க முடியுமா? ஒரு பொருள் இயங்கணும்னா அங்க ஒரு ஃபயர் தேவை. ஒரு மிஷின் ஓடணும்னா அங்க நெருப்பு வேணும். நெருப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு எல்லாம் மற்றதெல்லாம் துணை புரியுது. நெருப்பு வேணும். நெருப்பை வச்சுதான் மற்றதெல்லாம் இயக்கங்கள் சக்தி உதயமாகுது. அடுத்த நிலையில் அடுத்த ஒன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப எல்லாத்துக்குமே ஆதாரம்ங்கிறது நெருப்பு தானே, அக்னி தானே, ஒளி தானே. நெருப்பு, அக்னி, தீ, ஒளி எல்லாம் ஒண்ணு தானே. அது ஒவ்வொரு தன்மையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுது. நம்ம உடம்புல வந்து நெருப்பாட்டி எரியல, அதனுடைய தன்மை சூடு பரிமளிச்சு சூடாக அதனுடைய ஒரு குறைந்த தன்மையில அதனுடைய டென்சிட்டி குறைந்த அளவுல நம்ம உடம்புல செயல்படும். நாம என்ன பண்றோம்னா இது எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த நெருப்பு அக்னிய நம்முடைய தவத்தின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றோம், பெருசாக்குறோம், வளர்க்கிறோம். வளர்த்தால்தான் அந்த பேரொலியோடு நாம் ஐக்கியமாகும். நாம செய்ய வேண்டியது அதுதான். எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிறது நெருப்பு. அந்த நெருப்பை வளர்த்துட்டோம்னா இறைவன் எப்படி இருக்காரு? பேரொலியா இருக்காரு. அப்பதான் அந்த பேரொலியோடு நம்ம போய் ஐக்கியமாகும். அப்ப இது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னா கண்ணில் மனைவியின் மத்தியில இருக்குங்கிறதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இருந்தாதான் அது செயல்படும். இந்த மாதிரி தன்மையில நடக்குது எல்லாம். அப்ப இந்த இடத்துல இருக்குது, கண் இருக்குது, அதனுடைய மத்தியில கண் மணியினுடைய மத்தியில ஊசி முனை அளவு துவாரம். அதுக்கு உள்ளாடையாது இந்த ஊசி முனை அளவு நெருப்பு. அந்த ஊசி முனை அளவு துவாரத்தை மறைச்சிருக்கிறது தான் நம்முடைய வினை திரை. அதான் 7 திரைகளா இப்படி இருந்து இருக்கக்கூடிய நிலையில 2 கண்கள் இருக்குது. கண்ணிலையும் கருவிழி, வெள்ளவிழி, கருவிழி, கண்மணி. கண்மணியினுடைய மத்தியில அதனுடைய சென்டர் பாயிண்ட்ல ஊசி முனை அளவு துவாரம் இருக்கு. அதுக்கு உள்ளால ஊசி முனை அளவு நெருப்பு இருக்கு. அதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கதான் இந்த திரைகள், வினை திரைகள். நாம செய்ய வேண்டிய இந்த வினை திரைகளை அகற்றிட்டோம்னா அது ஓப்பன் ஆகும். கண் அந்த ஹோல் ஓப்பன் ஆனா வினை திரைகள் அகழ்ந்தாச்சுன்னா இந்த ஜோதியை கட்சி. அப்ப இந்த வினை மறைச்சிருக்கக்கூடிய இந்த மறைப்பு தான், வினைத்திரை தான் நம்ம அகற்ற வேண்டிய சமாச்சாரம். எப்படி அகற்றணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஒளிய, சின்ன ஒளிய தவம் செய்து செய்து கொஞ்சம் கொஞ்சமா பேரொழியா மாறும். இப்ப சின்ன ஒளியா இருக்கிறதுனால இந்த திரையெல்லாம் அப்படி இருக்கு. இந்த ஒளி பெருசானா இந்த உஷ்ணம் சூடு அதிகப்பட என்ன ஆகும்? கொழுந்து விட்டு நெருப்பு எரியும் போது அது பக்கத்துல உள்ள எல்லாத்தையும் எரிஞ்சு போடுங்களா? அப்ப இது கொழுந்து விட்டு இந்த அனல் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நேரத்துல
இத மரத்திருக்கிற இந்த திரைகள் எல்லாம் இந்த நெருப்பிலேயே எரிந்து உருகி கரையும். அப்ப இந்த நெருப்பு பெருசாக்குறது தான் நம்ம செய்ய தவம். புரியுதா? இந்த நெருப்பை பெருசாக்குறது தான் நம்ம செய்ய பயிற்சி. அப்ப நம்ம பிறப்பு அமைந்து பிறப்பினுடைய நிலைகளும் இந்த நிலையில இப்படி இருக்குது, திரைகளாக மறைச்சிருக்கு, வினைகள் எல்லாம் இப்படி மறைச்சிருக்கு. இந்த வினை திரையை நீக்கிறது தான் நாம செய்ய தவம். இந்த வினை திரையை நீக்கிறதுக்கு தான் நாம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும். எப்படி செய்யணும்? இந்த இடத்துல நெருப்பை பெருசாக்கினா மட்டும்தான் இது உருகும். நெருப்பை பெருசாக்கணும். அப்ப இந்த நெருப்பை பெருசாக்குறதுக்கு என்ன செய்யணும், எப்படி தவம் செய்யணும், இதுதான் நம்ம பார்க்க வேண்டும். எப்படி பெருசாக்கலாம்? அப்ப அதுக்குதான் வள்ளல் பெருமான் வடிக்கியிருக்காரு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. எப்படி தவம் செய்யணும்னு சொல்ல, நினைந்து உணர்ந்து நெகிழணும் அப்படிங்கிற. அப்ப கண்ணில் மணியில் ஒளியா இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ச்சி நெகிழணும் அப்படின்னு சொல்றாங்களா. நெகிழ உருக்கம் வரும்போது கண்ணீர் ஆறா கொட்டும்ல, அந்த உருக்கம் வந்துட்டா கண்ணீர் ஆறா கொட்டும். கண்ணீர் அருவியா கொட்டி அதுல நாம குளிக்கணும். அதுதான் உண்மையான கங்கா ஸ்நானம். கங்கா ஸ்நானம்னு ஆத்துல போய் கங்கையில குளிக்கிறது இல்லை. இதுதான் கங்கை. இங்க இருந்து பொங்கி பாயக்கூடிய இந்த கங்கை நீர்ல நாம குளிக்கணும். இந்த மாதிரி தவம் செய்யும், கண்ணீர்ல குளிக்கணும். அப்ப இந்த உருகி உருகி பாயக்கூடிய நேரத்துல எப்போ உருகும் ஒரு பொருள்? சூடு அதிகமானா உருகும். அப்ப சூடு அதிகமாக அதிகமாக முதல்ல இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு இது பண்ணி நெருப்பு போடுறோம். முதல்ல சூடு வர வர கொஞ்சம் கொஞ்சமா வர வர முதல்ல தண்ணீர் எல்லாம் மாறும். அப்புறம் தான் அதுல போட்டக்கூடிய அந்த பொருள் பக்குவமாகும். நீர்த்தன்மை அச்சு போய் அப்புறம் தானே வரும். முதல்ல இந்த நீர்த்தன்மை எல்லாம் போகும். அப்புறம் அனல் பெருகி வரக்கூடிய நேரத்துல திரைகளும் அந்த உஷ்ணம் தாழாம ஊறிவிட்டார். அது வரைக்கும் நம்முடைய தவம் தாழ்வை தொடரும். அப்ப அந்த அதுக்குண்டான அளவு என்னன்னா இதுதான் அளவு. ஒளியை பெருக்கணும். அந்த திரை அற்று போவது வரைக்கும் அதுதான் தவம். அப்ப அந்த ஒளியை பெருக்கிறது எப்படி? இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. இந்த இடத்துல இறைவன் இருக்கிறாரு, அது நம்முடைய உயிராக இந்த தன்மையில இருக்கிறாரு, இப்படி விளங்குறாரு. இந்த இடத்துல இருந்து இந்த ஒளியை பெருக்கி இதை போய் அடைகிறது தானே ஈஸியான வழி. இந்த இடத்துல இருந்து இப்படி போறது மட்டும்தான் வாசல் வழியா உள்ள போறதுதானே ஈஸி. இந்த வீட்டுக்கு வரணும்னா வாசல் வழியா வர்றது தானே ஈஸியான வழி. இதை விட்டுக்கிட்டு வீட்டுக்கு படத்தையெல்லாம் சுத்திக்கிட்டு மாடியில் ஏறி அங்க குதிச்சு இங்க குதிச்சு வர்றது எப்படி திருடன்னா அப்படி வரும். நம்ம நேரம் வாசல் வழியாட்டு உள்ள போக வேண்டியதான். வாசல் வழியாட்டு தான் உள்ள போகும். நம்ம உடம்புக்கு வாசல் கண்கள் தான். இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாசல் கண்கள் தான். இது வழியா உள்ள புகுந்து செயல்படும். இப்ப இந்த இடத்துல எப்படி அந்த ஒளியை பெருக்கிறது? இதுக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் எல்லாரும் ஒரு உபாயம், ஒரு தந்திரம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு உள்ளால இருக்குது ஒளி. உள்ள இருக்கக்கூடிய ஒளிய நம்ம தீவிச்சு வச்சு கொளுத்தி எடுத்து கொஞ்சம் பெருசாக்க முடியுமா? அது புறத்தில் உள்ள உஷ்ணம் மாதிரி இல்லை, புகையில்லாத ஜோதி. அந்த ஜோதி புறத்தில் உள்ள ஜோதி சுடும். இந்த அகத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஜோதி தன்னென்ற தாள் குளிர்ச்சி பொருந்திய தாமரை திருவடிகளாக்கும் இறைவனை வர்ணிச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த உஷ்ணம், இந்த சூடு எப்படிப்பட்ட சூடுன்னா குளிர்ச்சி பொருந்திய சூடு. சூடுங்கிறாங்க, அப்புறம் குளிர்ச்சி பொருந்துங்கிறாங்க. அது எப்படி? அது அனுபவிச்சது மலர்ச்சுடர். அப்ப அந்த உஷ்ணம் எப்படிப்பட்ட தன்மைனா புற உஷ்ணம் மாதிரி இல்ல. புற உஷ்ணங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்கக்கூடியது. அக உஷ்ணம் சுத்த உஷ்ணம். ஜோதிங்கிறது சுத்தம் உஷ்ணம்.
இந்த சுத்த உஷ்ணம் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அந்த சுத்த உஷ்ணத்தை நம்ம பெருக்கணும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஜோதியை பெருக்கிறதுக்கு என்ன வழி? அது ஒரு சின்ன ஒரு டெக்னிக். அதான் நினைந்து உணர்ந்து நிகழ்கிறது. அந்த மாதிரி நினைந்து உணர்ந்து நிகழ்ச்சியை உண்டாக்கணுமானா உள்ள ஜோதி கொஞ்சம் கொஞ்சமாட்டு பெருசாகும். அப்ப இதை எப்படி நம்ம இந்த தவத்தை எப்படி செய்யறது? உள்ளுக்கு இருக்குது ஜோதி, நம்ம வெளியில இருக்கிறோம். எப்படி அந்த ஜோதியை பெருக்கிறது? முடியுமா? எப்படி? ஆமை எல்லாம் முட்டை போடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் முட்டை போடுறது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் எப்படி கிழிச்சு பிடிக்கும்? தண்ணீர்ல முட்டையை போடும். எப்படி குஞ்சு பிடிக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னுடைய கண்களால பார்த்து அந்த முட்டையெல்லாம் பொருந்து குஞ்சு வந்தோம். மீனாட்சி கண்ணால் பார்த்து முட்டையெல்லாம் பொருந்து குஞ்சு வந்தோம். ஆமை எப்படி குஞ்சு வரைக்கும்? அது கடல்லையோ குளத்திலேயோ எங்கேயா கிடக்கும். கரைக்கு வந்து மணலை தோண்டி முட்டை போட்டுட்டு போயிடும். குறிப்பிட்ட நேரம் வரும்போது அது எங்கேயாவது கிடக்கும். கடல்லையோ ஆற்றுலையோ குளத்திலயோ எங்கேயாவது கிடக்கும். எவ்வளவோ தூரத்துல கிடக்கும். எத்தனை மைல் தூரத்துல வேணாலும் கிடக்கும். அதுக்கு அந்த உணர்வு தெரியும். இப்போ புரிய வேண்டிய நேரம் அப்படி பொறிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரதுல எங்க இருந்தாலும் அங்க இருந்து நினைக்கும். அது எந்த இடத்துல இருந்து நினைத்தாலும் அது எந்த இடத்துலயோ கிடக்கக்கூடிய முட்டை பொறிஞ்சிடும். அவசியம் கிடையாது. மனிதனுடைய இறைவனுடைய படைப்புல சாதாரண ஜீவராசிகளுக்கு கூட இந்த ஆற்றல் இருக்கு. ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரைக்கும் எத்தனையோ லட்சம் பேதம் உயிரினங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு. இந்த மீனுக்கு ஆமைக்கு இது போல இன்னும் பல நிலையில இருக்குன்னு வச்சிருக்க. அப்ப இது எப்படி நடக்குது? நடக்குமா அப்படின்னா நடக்குது. ஒரு மீனுக்கு, ஒரு ஆமைக்கு, ஒரு குளவிக்கு எல்லாம் இந்த மாதிரி குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தா மனிதனுக்கு ஏன் இருக்காது? முடியுமா முடியாதா? அப்ப எங்கேயோ இருந்துட்டு நினைத்தாலே இந்த தன்மை வருமானா நமக்கும் அதை மாதிரியா செய்ய முடியாது. அதான் வள்ளல் பெருமான் சொன்னார், நினைந்து நினைந்து கண் மணிக்கு உள்ளால இருக்கக்கூடிய அந்த ஒளிய நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ நெகிழ அந்த ஒளி பெருகும் முடியும். இதுதான் தான் நமக்கு அந்த ஆற்றல் இருக்கு. நம்ம அந்த முறையில இருந்து அந்த உணர்வை பெற்று நினைந்து 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 அதுல ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்களவா, அந்த இடத்துல உங்களுடைய நினைவை ஊறணும். அதான் தவம். நினைந்து நினைந்து அங்க ஒரு பிரச்சனை வருதுல, அழுத்தம் கொடுக்கிறார்களா, அந்த இடத்துல ஊன்றி இருந்து நெகிழ்ந்தா அந்த உணர்வுடைய தாக்கம் ஒளி பெறும், உஷ்ணம் உண்டாகும். அதை இன்னொரு விதத்துல கூட சொல்லலாம். இப்போ ஒரு சூரியனுடைய ஒளி இருக்கு, இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எல்லா இடமும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சூரியனுடைய ஒளியை வச்சு நெருப்பை கொண்டு வரலாம்னா எப்படி? லென்ஸ் வச்சு அந்த ரேஸை குவிச்சிட்டோம்னா ஃபயர் ஆயிரும். இப்ப நம்முடைய எண்ணங்களை, மனம் அலைவாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் அவ்வளோ கண் மணில வந்து நீங்க குவிச்சிட்டீங்கன்னா லென்ஸ் மாறி அதுல ஊனிட்டீங்கன்னா ஃபயர் ஆகும். இதான் கான்சென்ட்ரேஷன் சொல்றாங்க. அது அர்த்தம் தெரியாம சொல்றாங்க மற்றவங்க. கான்சென்ட்ரேஷன் இதுதான்.
எப்படி குவிக்கணும், எப்படி அதுல ஊனி நிக்கணுங்கிறது. கண் மணி ஒளியில நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அதுலயே ஊன்றி இருக்க அங்க வந்து ஃபயர் ஆகும். ஏற்கனவே இருக்கிறதுனால அது இன்னும் டெவலப் ஆகும். இதுதான் அந்த ஒளியை பெருக்கிறது தான். அப்படி ஒளி பெருகி 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 கொஞ்சம் கொஞ்சமா அணு அணு அளவாட்டு பெருகி 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 உடல் முழுவதும் வியாபிக்கணும். அந்த ஒளி பெருக பெருக பெருகதான் அந்த மறைப்பு திரைகள் எல்லாம் அதுலயே மெல்ட் ஆகி போகணும். அப்போ உஷ்ணம் அதிகமான மெல்ட் ஆகும்ல. இதுதான் ப்ராசஸ். இந்த முறையில இருந்து தவம் செய்தால்தான் விமோசனம். யாரா இருந்தாலும் சரிதான். அவங்க அப்படியாக கதை விட்டா எல்லாம் ஒண்ணு போயின்னு அர்த்தம். இதுதான் வழி, இப்படித்தான் போக முடியும். எக்ஸ் ஆர் ஒய் யாரா இருந்தாலும் இதுதான் இறைவன் வகுத்த நேதி. மனிதன் உடம்புல இறைவன் இப்படி காரியப்படுறாரு, நீ இப்படி இருந்து உன்னை மேம்படுத்தி உன்னுடைய வினைகளை மாற்றி நீ வந்து என்ன வந்து சேருன்னு அவர் வச்சு சட்டம். இது யாரும் மாற்ற முடியாது. நான் அப்படி செய்திருவேன், நான் மந்திரத்தை சொல்லிட்டு வந்துடுறேன், அங்க பாருங்க எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவெல்லாம் அறியாமையில சொல்றான்னு அர்த்தம். அப்படியானு கட்டிடம் போட்டு போயிட்டே சொல்லிதான். நெற்றிக்கண் பிறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்றாங்களா. இங்க வந்து இப்படித்தான், இதுதான் வே. இந்த சட்டம் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காது. இதுதான் இப்படித்தான். அவங்க செய்த பாவத்தை தொலைங்க. முதல்ல உங்களை நீங்களே புனிதமாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க. நீங்க பரிசுத்தமானாத்தான் பரம்பரையோட ஐக்கியமாகும். வேற எது செய்தாலும் யாராலும் முடியும். இதுதான் வழி. இப்படித்தான். அப்ப நம்ம நினைவாலேயே கொண்டு வர முடியுமா இல்லையா? அந்த நினைவை நிறுத்துறது தான், அதை எப்படி நிறுத்தணும்னு சொல்லி கொடுக்கறது தான், இனிஷியேட் பண்றது தான், இனிஷியேஷன் தான் தீட்சை. தொடக்கி வைக்கிறோம். இப்போ ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அந்த விளக்கு நல்ல பிரகாசமா என்ன செய்யணும்? எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி தானே ஏற்றி வச்சுக்கணும். அது இன்னும் பிரகாசமா இருக்கணும். தூண்டி விடணும். நீங்க ஏற்றி வச்சுட்டு பேசாம போயிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது இப்படி சிக்கி அப்படியே அணைஞ்சு போயிடும். அதை தூண்டி தூண்டி விட விடத்தான் அது பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அது இன்னும் நல்ல பிரகாசம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெருசா தூண்டி விடணும். இப்ப நம்மகிட்ட இருக்கு விளக்கு. அந்த விளக்க, அந்த ஒளிய தூண்டி விடுங்க. தூண்டி 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 அந்த விளக்கு ஒளிய பிரகாசத்தை கூட்டும் போது அந்த ஒளி பெருகிதான் இந்த வினை அறனும் உடலும் ஒளிமயமா மாறும். அப்படி ஊன உடலே ஒளி உடலாக மாறும். எல்லாருக்கும் மாறும். இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வச்சிருக்காரு. பெரியவன் சின்னவெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரே அளவுல இந்த உலகத்துல எல்லாருக்கும் இறைவன் ஒரே மாதிரி தான் தொடங்குகிறார். யார் பாடுபடுறாலும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல உள்ள மற்ற விஷயங்கள் எல்லாம் அற்பமானது, குப்பை. இதுக்கு மேல் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி படி நம்ம தவம் செய்து இருந்தா கிடைக்கும். இந்த பயிற்சி நம்ம பண்றோம், செய்யறோம். அப்ப நம்ம பிறந்து இப்ப வாழ்ந்துட்டு இப்ப உள்ள சூழ்நிலை இதெல்லாம் அது பாட்டு நடந்துட்டே இருக்கட்டும். அது எதையுமே நீங்க நிறுத்த வேண்டாம். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு ஓட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆஸ் இட் இஸ் பொசிஷன். இப்ப எப்படி இருக்கிறீங்களோ, என்ன செய்றீங்களோ அதை அப்படியே செய்யிட்டே இருக்கிறேன். காலம் வரும், எப்பப்போ என்னென்ன செய்யணும், என்னென்ன மாற்றணும்னு உள்ளுக்கு இருந்தே நமக்கு இறைவன் டைரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்படியே செயல்படுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 23 மணி நேரம் இன்னைக்கு புற உலகத்துல குடும்பத்துக்காக தொழில் பண்றீங்களா, வேலை பார்க்குறீங்களா, என்ன செய்றீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது இந்த முயற்சி செய்யுங்க, இந்த தவம் செய்யுங்க. உங்களை நீங்களே மேம்படுத்தி கொள்ளுங்க. நம்ம ஒளி, நம்முடைய ஞான கனல் பெருகினா மட்டும்தான் நாமும் மோட்சம் அடைய முடியும். நம்ம கூட பொண்டாட்டி பிள்ளைகளும் வரப்போறதில்லை, அப்பா அம்மாவும் வரப்போறதில்லை, யாரும் வரப்போறதில்லை. யாரா இருந்தாலும் அவங்க பசிக்கு அவங்க தானே சாப்பிடணும். நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளவுதான். ஹெல்ப் தான் பண்ண முடியும். அவங்க தான் சாப்பிடணும்.
நம்ம செய்த கர்ம வினைகளை நாம தானே தொலைக்கணும், நாம தான் தவறு செய்யணும். அப்படிதானே? இதுதானே, இப்படிதானே முடியும். வேற எந்த வழியில முடியும்? முடியாது. யோசனை முடியாது. வேற யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை யாருமே இந்த உலகத்துல மறுக்க முடியாது. ஒருத்தன் மறுத்தான்னா அவன் முட்டாள்னு அர்த்தம். இவ்வளவு அப்பட்டமாட்டு வேதத்திலிருந்து எல்லா மதத்தில் உள்ள எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்னையா இருக்கு? வேதங்கள் சொல்றது இதுதான், பைபிள் சொல்றது இதுதான், குரான் சொல்றது இதுதான். இதுவரைக்கும் இந்த உலகத்துல தோன்றின அத்தனை ஞானிகளும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற நீ, இப்படி இருக்கிற இந்த தன்மையில இப்படி தவம் செய், அடையலாம். சரிண்ணா? இதுல எல்லாம் சந்தேகம் இருக்கா? இல்ல, சந்தேகம். இப்படி தவம் பண்ணணும். தவம் பண்ணி நம்முடைய ஒளியை பெருக்கி நம்முடைய வினைகளை மாற்றி நல்லபடியாக வாழ்வாங்க. இதுக்கு என்ன குவாலிபிகேஷன், என்ன தகுதி? சத்தியம், நேர்மை, ஒழுக்கம், நல்ல இறைவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அந்த தூய்மையான பேரொழிய பரிசுத்தமான அந்த இறைவனை அடையணும்னா நாமளும் அந்த தன்மைக்கு வரணும்ல, இருக்கணும்லவா? நாம பரிசுத்தமா இருக்கணும். மனதால, சொல்லால, செயலால சுத்தமா, நேர்மையா, சத்தியமா, ஒழுக்கமா நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அந்த இறைவன் நம்ம கூடவே இருந்து காப்பாற்றுவார். இறைவன் காப்பாத்துறதுக்கு முன்னாடி குரு காப்பாற்றுவார். இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது வள்ளல் பெருமான். ஏதோ ஒரு ஞானி, வள்ளல் ஏதோ ஒரு ஞானி தான் இதை சொல்ல முடியும், இந்த உபதேசத்தை கொடுக்க முடியும், இந்த தீட்சையை கொடுக்க முடியும். சாதாரணப்பட்டவங்க எல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது, தெரியாதவங்க, உணர்த்தவும் தெரியாது. அது ஒரு உணர்ந்த ஒருத்தர் தான் அதை உணர்த்த முடியும். அப்ப ஒரு ஞானியால மட்டும்தான் இதை செயல்பட முடியும். அப்போ வள்ளல் பெருமான் நமக்கு இதெல்லாம் உபதேசிக்கிறாரு, தீட்சை கொடுக்கிறாரு. தீட்சை கொடுக்கிறவர் நம்மளை கைவிட்டுருவாரா? கூடவே இருந்து காப்பாற்றுவார். யார் ஒருவர் இந்த திருவடி தீட்சையை பெறுகிறார்களோ அந்த செகண்ட்ல இருந்து வள்ளல் பெருமான் அவங்க கூட இருக்கிறார். சூட்சும நிலையில இருந்து எந்த துன்பமும் வராம, வினையால எந்த பாதிப்பும் வராம காப்பாற்றுவார். நாம செய்ய வேண்டியது பெர்ஃபெக்டா இருக்கணும். தவத்தை ஒழுங்கா செய்யணும். நல்ல ஸ்டூடெண்டா இருந்தா எல்லா டீச்சரும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா? நம்ம ஒபீடியண்டா நல்ல ஸ்டூடெண்டா இருந்தா குரு என்னைக்கும் துணையா இருந்து காப்பாற்ற. அப்பா அம்மாவும் நமக்கு கொடுத்தது இந்த உடல், குரு இப்ப கொடுக்கிறார் சூட்சும சரீரம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டது சொன்னீங்க. இனிதான் டேட் ஆஃப் பர்த் நீங்க சொல்லணும். இன்னைக்கு தீட்சை வாங்குறீங்கன்னா இதுதான் உங்களுடைய பிறப்பு, மறுபடியும் பிறக்கின்ற பிறப்பு. ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்கிற இந்த பிறப்பு எதுனா திருவடி தீட்சை. குருவிட்ட திருவடி தீட்சை பெறது தான். மாற்றி பிறக்க வகையறிந்தாய் அகத்திய சொல்றார். மறுபடியும் பிறவாதவன் பரலோக ராஜ்யத்தில் நுழைய மாட்டான்னு ஜீசஸ் சொல்றார். வேதத்துல என்ன சொல்லிருக்குன்னா துவிதன், மறுபிறப்பாளன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மறுபிறப்பாளன் யாருன்னா செத்து இரண்டாவது பிறக்கிறவன் இல்லை, பிறந்த இந்த பிறப்பிலேயே மீண்டும் இந்த சூட்சும சரீரத்தை பிறப்பிக்க செய்யக்கூடிய இந்த திருவடி தீட்சையை யார் பெறுகிறார்களோ இவங்க தான் மறுபடியும் பிறக்கின்றவர்கள், மறுபிறப்பாளர்கள். துவிதன், இரு பிறப்பாளன். அப்ப உங்களை பிறப்பிக்க செய்யற அந்த ஞானி வள்ளல் பெருமான் காப்பாற்றுவாரு. எந்த ஒரு தாயாவது தான் பெற்ற பிள்ளையை விட்டு போவாங்களா? பால் ஊட்டி சீராட்டி வளர்ப்பாங்களா? அதே மாதிரி அந்த ஞானி திருவடி தீட்சை கொடுத்த அந்த மகான் அவரே வளர்த்து ஆளாக்கி இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் அவர் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறார். நீங்க எப்படி இருக்கணும்? சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? அம்மா அப்பாவையே கதின்னு இருக்கு. இப்போ குருவே கதின்னு இருக்கணும்.
இது வாய் பேச்சுல வரக்கூடாது, ஆத்மார்த்தமா இருக்கணும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா வள்ளலார் குரு அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் சின்சியாரிட்டி, ஒபீடியன்ஸ், சரணாகதி தான். ஒருவே சரணம்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சு அவர் சொன்னதை அப்படியே செய்யறீங்க, அவர் பார்த்துக்கிறார். இது எப்படி தீட்சை கொடுத்து எப்படி தவம் செய்யணுங்கிறத தீட்சையின் மூலமாட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்து நம்ம தவம் செய்யணும், அந்த நினைந்து உணர்ந்து நிகழ்றது எப்படிங்கிறது தான் தீட்சையின் மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். புரியுதா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? வேற ஏதாவது கேட்கலாம்? நீ தீட்சை கொடுக்கலாமா? சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சரி.